குர்பானியும் அமலாகும். இந்த குர்பானி என்று சொல்லக்கூடிய இந்த அமல் என்பது இறைவன் ஏனைய வணக்கத்தை போன்றே, தொழுகையை போன்று, நோன்பை போன்று, ஹஜ்ஜை போன்று, ஏனைய இறைவனுக்கு செய்யக்கூடிய அமல்களை போன்றே குர்பானியினும் அமலும் இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடாக இருந்து இது ஒரு பலிப்பிரானை அறுத்து பலியிடக்கூடிய ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, இது ஏதோ சாங்கியமோ சடங்குக்காக செய்யக்கூடிய காரியம் அல்ல, இதுவும் இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இந்த வணக்க வழிபாடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருநாள் உரை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது திருநாள் உரை ஆற்றும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் தமது தொழுகையை தமது தொழுது திசையை முன்னோக்கி நமது குர்பானி வழிபாட்டை செய்கின்றாரோ அவர் தொழுவதற்கு முன் குர்பானி பிராணியை அறுக்க வேண்டாம். அதாவது தொழுவதற்கு முன்பாக இருந்தவருடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய குர்பானி பிராணியை, அதாவது வணக்கத்தை, குர்பானியின் வழிபாட்டை நீங்கள் செய்து விடாதீர்கள். நீங்கள் குர்பானியின் வழிபாட்டை செய்யக்கூடியவர்கள் தொழுகை தொழுவதற்கு பிறகுதான் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு குர்பானியை வணக்க வழிபாடு என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு குர்பானி என்பது இறைவனுக்கு செலுத்தப்பட இருக்கின்ற ஏனைய வழிபாட்டை போலவே அதுவும் வணக்க வழிபாடாக இருக்கின்றது. இந்த குர்பானி என்பது ஏதோ விரும்பியவர்கள் செய்யலாம், விரும்பாதவர்கள் விட்டுவிடலாம் என்பதாக இல்லை. அன்பிற்குரியவர்களே, இந்த குர்பானியை பொறுத்த வரைக்கும் வலியுறுத்தப்பட்ட ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுதந்திராக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள், குர்பானி கொடுப்பது ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய வழிமுறையாக அல்லாஹ்வால் ஆக்கப்பட்டது. குர்பானி என்பது ஒவ்வொரு முஸ்லிம்களின் வழிமுறையாக அல்லாஹ்வால் ஆக்கப்பட்டது. இதை நிறைவேற்றுபவர்கள் முஸ்லிம்களின் வழியில் நடந்தவராவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நமக்கு தகுதி இருக்கின்றது என்று சொன்னால், நம்முடைய குர்பானிக்கு வசதி வாய்ப்புகள் பெற்றவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால், ஏதோ ஒரு அற்பமான காரணங்களை கூறிவிட்டு என்னால் இந்த குர்பானி இந்த வருடம் கொடுக்க முடியவில்லை, எனக்கு இட வசதி இல்லை, எனக்கு ஆள் இல்லை, அப்படி இப்படி என்றெல்லாம் ஒரு அற்பமான காரணங்களை சொல்லிவிட்டு நாம் இந்த கடமையில் இருந்து நாம் விலகிக் கொள்வதற்கு உண்டான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஏன் என்று சொன்னால், யார் இந்த குர்பானியை கொடுப்பதற்கு தகுதியுடையவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படி தகுதியுடையவர்கள் இந்த குர்பானியை கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர் இஸ்லாத்தினுடைய முஸ்லிம்களுடைய வழியை விட்டு அவர்கள் விலகிச் சென்றவராவார் என்ற ஒரு நிலையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்பானியை குறித்து நமக்கு கூறியிருக்கிறார்கள்.